நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணார், திருவாரூர் கோவிலுக்குள்ளே போகிறார். எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். தேவாசிரிய மண்டபம், அந்த மண்டபத்தில் அடியவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உக்காந்துருக்குறாங்க. இறைவன் ஒரு சோதனை வைத்தா கூட அதுக்கு ஒரு சாதனை இருக்குங்கிறதுக்கு இது ஒரு விளக்கம் நான் சொல்கிறது. தேவாசிரிய மண்டபம், எல்லா அடியவர்களும் உட்கார்ந்துருக்குறாங்க. விரண்மிண்டர்ன்ற அடியவர் ஒரு நாயன்மார் தான் அதுக்கு தலைவராக உட்கார்ந்துருக்கிறார். அங்கே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், சிவனுடைய பெருமையை, சிவனடியார்களுடைய பெருமையை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த போன சுந்தரர் என்ன பண்ணார், நம்பியாரூரர் என்ன பண்ணார், ஆஹா அடியவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப அதில் மும்மரமாக பேசி கொண்டிருக்கிறார், அதில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். இப்போ இவருக்கு அவங்களுக்கு வணக்கம் வைக்கணும்னு எண்ணம். ஒருவேளை நாம் வணக்கம் வச்சா அவர்களுடைய பேச்சு தடைப்படும். பேச்சு தடைப்படுவதோடு மட்டுமல்ல, அவர்களெல்லாம் நமக்கு வணக்கம் செய்வதற்காக திரும்புவார்கள். இந்த பேச்சு தடைப்பட்டு நமக்கு மரியாதை செலுத்தி, நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி, இந்த நேரத்திலே சிவனை பற்றி சிந்திக்கிற எண்ணத்தை தடுத்த பாவம் நமக்கு வந்து சேரும். அதனால் இவர்களை தொந்தரவு செய்யாமல் ஓரமாக ஒதுங்கி போயிடலான்னு ஓரமாக ஒதுங்கி போனார். அதை ஒருத்தன் பார்த்துட்டார். நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? விரண்மிண்டர் ஐயா, ஐயா விரண்மிண்டர் என்ன பண்ணார், இந்த சுந்தரர் இருக்கிறாரே சுந்தரர், அவர் இப்போ போனார், இறைவனை வழிபட போனார். திருவாரூரில் உள்ள இருக்க தியாகராஜ பெருமாளை வழிபடுறதுக்கு போகிறார். ஆனால் நம்மளை பார்த்து ஒரு வணக்கம் வைக்காமே போயிட்டார். அடியவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கோமே, அடியாரை மதிக்காமல் ஆண்டவனை மதிக்கணும்னு போயிட்டார். விரண்மிண்டருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. பார்த்துட்டு சொன்னார், நம்மளை மதிக்கலையா அப்படின்னா அடியவர் கூட்டத்திலிருந்தே அவரை தள்ளி வைட்டார். அடியார்கள் கூட்டத்திலிருந்தே சுந்தரனை தள்ளி வை, அடியாருக்கு அவர் புறகு அப்படின்னார், வெளியில தள்ளி வை. நம்மால் சும்மா இருப்பாங்களா? நீங்க அப்படியெல்லாம் அவரை தள்ளிட முடியாது. ஏன்பா தள்ள முடியாது? விரண்மிண்டர் கேட்கிறார். அப்படியெல்லாம் நீங்க அடியவர் கூட்டத்திலிருந்து அவரை ஒதுக்கிட முடியாது. ஏன் ஒதுக்க முடியாது? ஏன் ஒதுக்க முடியாதுன்னா, உள்ள உட்கார்ந்துருக்கிறாரே தியாகராஜ பெருமான், அவருக்கு இவர் நண்பர். நம்மை உனக்கு நண்பனாக தந்தோம்னு பெருமானே சொல்லியிருக்கிறார். அந்த நண்பன்ற இறைவனே தன்னை நண்பன் அழைச்சதுனாலையும், என்னை பித்தான்னு பாடுன்னு சொன்னதுனாலையும், இது எல்லாம் அவருக்கு ஒரு திமிரா சேர்ந்து தான் அவர் அப்படி போனார். அதனால இறைவனுக்கே அவர் நண்பர், நீங்க அப்படிலாம் அடியவராக ஒதுக்கிட முடியாதுன்னு சொன்னோன்னு விரண்மிண்டர் சொன்னார், அப்படியா சேதி, இந்த சுந்தரர் அடியார் கூட்டத்திலேருந்து ஒதுக்கிறதோட இல்லை, உள்ள உக்காந்துருக்கிறாரே ஒரு மனுஷன், யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியா இருக்கிற எம்பெருமான் சிவபெருமான் இருக்காரு, அவரையே அடியார் கூட்டத்திலேருந்து தள்ளி வைக்கிறேன்ட்டார். சிவபெருமான் கிடுக்கிடுன்னு ஆடி போயிட்டார். சுந்தரரை பார்த்து சொன்னார், யோ வெளியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, உன்னை ஒதுக்குனா பரவாயில்ல, என்னையும் சேர்த்து வெளியில் தள்ளிட்டாருப்பா, இதற்கு என்ன செய்வது? சுந்தரர் அழுகிறார். என்ன செய்யட்டும் நான்? இதற்கு ஒரே வழிதான், அவரை நீ சமாதானப்படுத்தணும்னா நீ ஒன்னே ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்? இறை அடியார்களுடைய பெருமையை பாடுனார். இறை அடியவர்களுடைய பெருமையை பாடு என்று சொன்னவுடன் அப்பதான் அவர் சொன்னார், என்னவென்று நான் பாடுவேன்? அடி எடுத்து கொடுத்தாதான் நான் பாடுவேன். நீ எப்பயும் அடி எடுத்து கொடுத்தே எனக்கு பழக்கம், அதனால நீ அடி எடுத்து கொடுத்தாதான் நான் பாடுவேன். உடனே எம்பெருமான் எடுத்து கொடுத்த அடிதான், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எனாத இயற்பகையார்க்கும் அடியேன். திருத்தொண்ட தொகை அப்பதான் பாடுறார். அப்ப இறைவன் தன்னை தாழ்த்தி கொண்டு, இப்ப இவர்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பை உருவாக்கி அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு திருத்தொண்ட தொகை என்கின்ற உயர்ந்த நூலை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவன் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னை தாழ்த்தி கொண்டு இறைவன் நம்மை உயர்த்துவதற்கான வேலைகளை தான் செய்கிறான். இறைவனை அடையறதுக்கு பல வழிகள் இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு ராஜா என்ன பண்ணா,
காட்டில் வேட்டையாட போனான். வேட்டையாட போன இடத்துல திசை மாறி போயிட்டான். அவனால் திரும்பி வரவே முடியலை. அந்த அந்த அவன் போன காட்டுக்குள்ளார ஒரு 6 இளைஞர்கள் வேட்டையாட போயிருந்தாங்க. 6 பேரும் நண்பர்கள். இந்த 6 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு வழியா ராஜாவை பார்த்துட்டு, ஆஹா ராஜா திசை மாறி வந்துட்டாரேன்னு அவரை பத்திரமா கூட்டிட்டு வந்து நாட்டில் விட்டுட்டாங்க. ராஜாவுக்கு ஏக மகிழ்ச்சி. இந்த 6 பேரையும் பார்த்து கேட்டார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு கொடுக்குறேன். உடனே ஒருத்தன் சொன்னா, நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன், அதனால் எனக்கு நிறைய செல்வம் வேண்டும், பொன் பொருள் தங்கை நகை ஆபரணங்கள் வேணும். உடனே ராஜா, யாரங்கே, அவனுக்கு 10,000 பொற்காசுகள் கொடுங்கள், போதுமாப்பா? யா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா, ஏன்னா உயிரோட ராஜா வந்ததுக்கு இவர் தானே காரணம். கொடுத்துட்டார். 2வது ஆளை கூப்பிட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? என்கிட்ட ஓரளவுக்கு காசு பணம்லாம் இருக்குங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, அப்படியா? உனக்கு ஒரு மாளிகையே தர்றேன், அரண்மனை மாதிரி ஒரு மாளிகையே தரேன், வச்சுக்கோ, போதுமா? ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, போதுங்க ஐயா. 3வதாக இருக்கிறவர் கூப்பிட்டார், உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட காசுக்கும் பஞ்சம் இல்லை, வீட்டுக்கும் பஞ்சம் இல்லைங்க, ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு எங்கள் அப்பா அம்மா பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும். உடனே பார்த்தார், யாரங்கே? அமைச்சர் அவரோட பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னார்ல, அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அமைச்சருடைய பொண்ணே உனக்கு மனைவியாக வருவா, போதுமா? ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அரசே. இப்போ 3வது ஆள் போயிட்டார். 4வது ஆளை கூப்பிட்டார், உனக்கு என்ன வேணும்? எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம், அழகான கிராமம், நம்மளுடைய தலைநகரத்துலேருந்து நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா போகிற வழி சரியில்லை, பாதை சரியாக இல்லை, எனக்கு அங்கே செல்வம் இருக்குது, வீடு இருக்குது, மனைவி இருக்கிறாள், அதனால் காசுக்கும் பஞ்சம் இல்லை, வீட்டுக்கும் பஞ்சம் இல்லை, எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு, ஆனால் போகிற பாதை சரியில்லாதனால நான் நகருக்கு நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் வர்றதுக்கும் போகிறதுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதனால் எனக்கு எங்கள் ஊருக்கு சாலை வசதி வேணும். யாரங்கே? தலைநகரிலேருந்து அவனோட ஊருக்கு 8 வழி சாலை போடுங்க. எத்தனை வழி சாலை? 8 வழி சாலை போட்டாச்சு. இப்போ 4வது ஆள் போயிட்டான். 5வதாக இருக்கிறான், அவனை கூப்பிட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? நான் இருக்கிற கிராமத்தில் சாலை வசதி நல்லா இருக்கு, அருமையான வீடு இருக்குது, காசு பணம் சொத்து எக்கச்சக்கமாக இருக்குது, நல்ல மனைவி இருக்கிறாள், 4லேயும் எனக்கு எந்த குறையும் இல்லை, ஒரே ஒரு குறை தான், எங்கள் அப்பா தான் அந்த ஊருக்கு ஜமீன்தாராக இருந்தார், ஆனால் காலப்போக்கில் அது மாறி போய் இப்போ எங்கள் அப்பா எங்களுடைய பரம்பரையில் நாங்கள் யாருமே அந்த ஜமீன்தார் பதவிக்கு வர முடியல, அந்த மிராசுதார் அந்த ஜமீன்தார் பதவி எங்களுக்கு வேணும், அவ்வளோதானே, இனிமேல் அந்த ஊருக்கு நீ தான் ஜமீன்தார், யார் அங்கே? இவனை அழைத்து கொண்டு போய் அந்த ஊருக்கு இவன் தான் ஜமீன்தார் என்று அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ராஜா இதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 6வது ஆளை கூப்பிட்டார், உனக்கு என்ன வேணும் கேள். இவன் ஒரு சாதாரணம் ஒன்று கேட்டான், ஒன்றும் இல்லை ராஜா, எங்களுடைய ஊருக்கு என்னுடைய கிராமத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு 10 நாள் என் வீட்டிலே வந்து நீங்கள் தங்கணும், அவ்வளோதான். எத்தனை நாள்? 10 நாள், வருஷத்தில் ஒரு தடவை ஒரு 10 நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும். இவர் ராஜா கேட்டார், காசு பணம் வேண்டாமா? 10,000 பொற்காசு வேண்டாம் ராஜா, பெரிய மாளிகை அரண்மனை வீடு வேண்டாம் ராஜா, நல்ல மனைவி அழகான பெண் உனக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேண்டாம் ராஜா, உங்கள் ஊருக்கு சாலை வசதி வேண்டாம், உனக்கு ஒரு மிராசுதார் பட்டம் வேண்டாம், நான் ஒரு 10 நாள் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுமா? போதும் ராஜா அண்ணா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவ்வளோ சின்ன விஷயமா இவன் கேட்டுட்டானேன்னு. அப்புறம்தான் அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது இவன் எவ்வளோ பெரிய ஆள்னு. ஏன்னா ஒரு ராஜா ஒரு குடியானவன் வீட்டிலே போய் தங்க வேண்டும் என்றால் 10 நாள் தங்கணும்னா சாதாரண வீட்டில் போய் ராஜா தங்க முடியுமா? அப்பா அவனுக்கு ஒரு மாளிகை கட்டி தரணும். சரி, வெறும் மாளிகை இருந்தால் போதுமா?
அவனுக்கு கையில் காசு பணம் இருந்தால் தான் ராஜா 10 நாள் தங்கும்போது நல்ல சோறு போட முடியும். அதனால் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தாகணும். சரி, தனியாக இருக்கிற ஒரு ஆண்மகன் வீட்டில் போய் இவர் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ அவர் ஒரு நல்ல மனைவியை அவன் திருமணம் பண்ணியிருக்கணும். அவனுக்கு அப்போ ஒரு பொண்ணு பார்க்கணும். சரியா? சரி. 4வது, அவன் ஊருக்கு ராஜா ஒரு தடவையும் வருஷத்துக்கு ஒரு நாள் 10 தடவை 10 நாள் போகணும்னா அந்த பாதை சரியா இருக்கணும். அப்ப தலைநகரத்திலிருந்து அவன் கிராமத்திற்கு ரோடு ஒழுங்கா போட்டாகணும். சரி, 4வது விஷயம். 5வது, அப்படி ஒரு சாதாரண குடியானவன் வீட்டிலலாம் போய் ராஜா தங்கிட முடியாது. ஒரு ஜமீன்தார் வீட்டில் போய் தங்கினாதான் ராஜாவுக்கு மரியாதை. மொத்தத்தில் இவன் வைத்த ஒரு வேண்டுகோளில் 5 செல்வங்களையும் ஒரே நேரத்தில் பெற்றுவிட்டான். அவ்வளோதாங்க விஷயம். இந்த 10 நாள் தன் கூட இருக்க வேண்டும் என்று ஒரு அரசனை கேட்டாலே அத்தனை செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் என்று சொன்னால், ஆண்டவன் என் கூட இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். அவ்வளோதான் இந்த கதை. அப்ப நாம எதை கேட்க தெரியணும். இந்த கேட்பதற்கு தான் கல்வி வேணும். நான் கல்வி வேண்டும் கல்வி வேண்டும்னு கல்வியோட சிறப்பை சொன்னேனே. எதற்கு கல்வியோடு சிறப்பு வேண்டும் என்று, எதனால் ஒரு தாய் விரும்புவாள்? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஏன்? அவன் சான்றோனாக இருந்தால்தான் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்பா பையனுக்கு என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? சொத்து சேர்த்து வைக்கணுமா? பெரிய மாட மாளிகை. பின் என்ன செய்யணும்? ஒரு அவையிலே அவன் முன்னே உட்காருகின்ற ஒரு பதவியே அந்த தந்தை அந்த மகனுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சரி, மகன் என்ன செய்யணும்? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். பா, இப்படி ஒரு பையனை பெத்தெடுக்கிறதுக்கு, இப்படி ஒரு பொண்ணை பெத்தெடுக்கிறதுக்கு இந்த அப்பா அம்மா என்ன தவம் செய்தார்களோ தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும். அதனாலதான் பாரதி சொன்னான், மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கண்ணம்மா. கண்ணம்மா, உன்னை மெச்சி இந்த ஊர் மக்கள் எல்லாம் புகழ்கிற போது என்னுடைய மேனி சிலிர்க்கிறது என்று சொன்ன. மேனி சிலிர்க்கிறது. அப்படியானால் அந்த அன்பு செலுத்துகின்ற உள்ளம், இறைவனை நோக்கி போகின்ற அந்த எண்ணம், அது கல்வி இல்லாமல் வராது. அந்த கல்வியோடு சேர்ந்து இருக்கிற ஞானம் தான் நம்முடைய ஆழ்வார்கள் பாடியிருக்கிற பாசுரங்கள், நாயன்மார்கள் சொல்லி இருக்கிற விளக்கங்கள். அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பாருங்க. இந்த ஆராய்வதற்கே ஞானம். நீங்க எழுதின தொல்காப்பியம் உயர்வானது என்று சொன்னால் நம் பெரியவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. நல்ல தமிழ் கற்றறிந்த சான்றோர் பெருமக்களிடம் போய் கேட்டு பாருங்கள். தொல்காப்பியர் உயர்ந்தவரா, நச்சினார்க்கினியர் உயர்ந்தவரா, தொல்காப்பியர் உயர்ந்தவரா, இளம்பூரணர் உயர்ந்தவரான்னு கேட்டு பாருங்களேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தொல்காப்பியர் உயர்வானவர் அல்ல. யார் உயர்வானவர் தெரியுமா? நச்சினார்க்கினியரும் இளம்பூரணரும் உயர்வானவர்னுவாங்க. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் உயர்ந்தவரா, பரிமேலழகர் உயர்ந்தவரா என்று கேட்டு பாருங்கள். திருவள்ளுவரை விட பரிமேலழகர் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, உரையாசிரியர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்னு எப்படிமா நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. எழுதினவன் என்ன எண்ணத்தில் எழுதினான் என்பது அந்த காலத்தில் அவங்க வாழலை, தெரியாது. எழுதியவர்கள் அந்த பாடலை எந்த எண்ணத்தில் எழுதினார்கள் என்று அவர்கள் சிந்தனையிலே போய் அமர்ந்து இருந்து யோசித்து அதற்கு ஒரு விளக்கம் எழுத வேண்டும் என்று சொன்னால் அதை விட பெரிய ஆற்றல் இருந்தால்தான் எழுத முடியும். அதனால தான் உரையாசிரியர்கள் உயர்ந்தவர்கள். ஏன்னா நான் ஆய்வுரை திலகம் அறிவொளி ஐயா அவருடைய பையனோட பேர் நச்சினார்க்கினியர், இன்னொரு பையனோட பேர் இளம்பூரணர். நான் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் இந்த விளக்கம் எனக்கு சொன்னார். ஏப்பா, நீங்கள் தொல்காப்பியர்னு பேர் வைக்காம நச்சினார்க்கினியர் என்றும் இளம்பூரணர் என்றும் பெயர் வைத்திருக்கிறீங்களே, உரையாசிரியர்கள் தானம்மா உயர்ந்தவர் என்று சொன்னார். அப்ப இதை கற்கின்ற ஞானம், யார் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற ஞானம், இதை இந்த எண்ணத்தில் தான் அவர் சொல்லி இருக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லைங்களா, கற்க கசடர கற்பவை கற்றப்பின், அதில் துணைக்கால் இல்லைன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார் பார்த்தீங்களா, அவர் உயர்ந்தவர். எழுதின வள்ளுவன் அப்ப நினைச்சாருன்னு இவங்களுக்கு தெரியுமா?
தெரியுமா? அப்படியானால் சிந்திக்கின்ற சிந்தனை, அறிவின் ஆற்றல் எல்லாம் எதற்கு உதவி செய்கிறது என்று சொன்னால், கல்வியை இந்த உலகத்திற்கு ஆன்மீகமாகவும் ஞானமாகவும் கொடுப்பதற்காக உதவி செய்ய வேண்டும். கொடுப்பதற்காக உதவி செய்ய வேண்டும். நீங்க கீதையை 4 வார்த்தையில் ஒருத்தர் விளக்கம் சொன்னார். கீதையை 4 வார்த்தையில் விளக்கம் சொன்னார். பிடி விடு, விடு பிடி. எப்படி? பிடி விடு. ரெண்டாவது பிடி, முதல்ல விடு அப்புறம் பிடி, ரெண்டாவது பிடி அப்புறம் விடு. என்னப்பா 4 வார்த்தை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே. பகவத்கீதையோட சாராம்சமே இதுதானா, இந்த 4 வார்த்தை தானா. இதற்குத்தான் படிக்கணும். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கம் தெரியணுமா இல்லையா? இது எதனால் முடியும்? எதனால் முடியும்? கல்வியால் தான் முடியும். பிடி, எதை பிடி? இறைவனுடைய பாதங்களை பிடித்துக்கொள். இறைவனுடைய பாதங்களை பிடித்துக்கொள். பிடிச்சா என்ன ஆகும்? பந்தபாசத்திலிருந்து விடுபடலாம். இதற்கு தான் பகவத்கீதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப இறைவனுடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டால் பந்தபாசங்களிலிருந்து விடுபட்டு விடலாம். இப்ப அடுத்ததா பிடி விடு இல்லைங்களா? பந்தபாசத்திலிருந்து விடுபட்டு விட்டால் இறைவனுடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளலாம். இப்போ இது நம்மளால முடியுமா? பந்தபாசத்தை எல்லாம் தூக்கி எறிய முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இறைவனோட பாதங்களை முதல்ல பிடிச்சிக்கலாம். பந்தபாசத்திலிருந்து விடுபட முடியுமா முடியலையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா பிடித்து கொண்டால் இறைவனை நான் நீங்கள் பிடித்து கொண்டு பாடிக்கொண்டே இருக்க 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 பந்தபாசத்திலிருந்து நீங்களாகவே விடுபட்டு வெளியே வருவீர்கள். இது எப்படிப்பா முடியும்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. இந்த சமுத்துக்கட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சமுத்துக்கட்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு கட்டு கட்டியிருக்காங்கன்னு வைங்க. அந்த கட்டை விடுவிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு 10 குச்சி ஒன்றா வச்சு இறுக்கி கட்டிட்டாங்க. இந்த கட்டை அவுக்கணும், அவிழ்க்கவே முடியலை. இதை எப்படி அவிழ்க்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, ஒரு குச்சி எடுக்கணும், அப்போ வந்துடும். ஒரு குச்சியும் எடுக்க முடியல, 10 குச்சியும் வச்சு இறுக்கி கட்டியிருக்காங்க. இப்போ அந்த குச்சிகளை எடுக்கணும், இந்த குச்சிகளை எடுக்கணும், இந்த கட்டை அவிழ்க்க முடியல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கயிறு போட்டு இன்னும் இறுக்கமாக கட்டணும். இன்னும் இறுக்கமாக கட்டுகிற போது ஏற்கனவே கட்டி இருக்கிற கட்டு தளர்ந்து போய்விடும். அப்ப ஏற்கனவே கட்டி இருக்கிற கட்டு தளர்ந்தது என்று சொன்னால், ஏற்கனவே கட்டி இருக்கிற கட்டு தளர்ந்ததுன்னா அதை என்ன பண்ணிடலாம்? எளிமையாக அகற்றிடலாம். இந்த கட்டையும் அவிழ்த்து விடலாம். ஏன்னா அவிழ்ப்பதற்கு வழியோடு தான் நம்ம இறுக்கமாக இதை கட்டுறோம். இந்த கட்டை அது போல தான் பந்தபாசம் என்கின்ற கட்டிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, இறைவனுடைய பாதம் என்கின்ற கட்டை இறுக்கமாக பிடித்து கொண்டால் பந்தபாசம் என்கின்ற கட்டிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அப்ப இதை சொல்லிக் கொடுப்பது எது என்று சொன்னால், இதுவே அந்த ஞானம் தான், அந்த கல்வி தான் சொல்லிக் கொடுக்க. அதனாலதான் துணையாய் வருவது தூய நற்கல்வி. அகங்காரம் எல்லோருக்கும் வந்து நிற்கும், ஆணவம் எல்லாருக்கும் வந்து நிற்கும். ஒரு துறவி எங்க உட்கார்ந்து தவம் செஞ்சாலும் யாராவது ஒருத்தன் தொந்தரவு பண்றான். என்னுடைய தவத்தை எல்லாரும் கலைச்சுக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சார். உடனே பார்த்தார், சரி நேராக ஒரு குளத்துக்கு போனார், ஒரு படகு எடுத்தார், நடுக்குளத்தில் போய் படகுல உட்காந்துட்டார். படகை கொண்டு போய் நடுக்குளத்தில் நிறுத்திட்டார். இப்போ யார் தொந்தரவு பண்ணுவாங்கங்க? யாராவது தொந்தரவு பண்ண முடியுமா? யாரும் தொந்தரவு. படகுல உட்காந்து தவம் செய்தார். நல்ல தவம் வந்தது, அருமையாக தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி ஆனால் அவர் பயங்கர கோபக்காரர். தன்னுடைய தவத்தை எல்லாம் கலைக்கிறாங்களேன்ற அந்த கோபம் தாங்க முடியாம தான் வந்து தவம் செய்கிறார். இப்போ அவருக்கு யாரோட தொந்தரவும் இல்லை, நல்லா தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் படகை யாரோ இடிக்கிறாங்க.
அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. ஏப்பா, வெளியில ஊர்ல உட்காந்து தவம் செஞ்சா ஏதாவது தொந்தரவு பண்றாங்க, மரத்துல அடியில உட்காந்து தவம் செஞ்சா ஏதாவது தொந்தரவு பண்றாங்கன்னா, நடு குளத்துல வந்து படகுல உட்காந்து தவம் செய்யறேன், இங்க யாருடா தொந்தரவு பண்றான்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒரு காளி படகு. என்ன படகு? காளி படகு. அது காத்துக்கு அசைஞ்சு அசைஞ்சு வந்து இப்ப இடிச்சிருச்சு. இப்ப நான் கேட்கிறேன், இவர் யாருக்கிட்ட சண்டை போடுவார்? இப்ப யாருக்கிட்டங்க சண்டை போட முடியும்? யார்கிட்டயா சண்டை போட முடியுமா? இப்போ கோபம், தன்னோட கோபம் முழுவதையும் வெளிப்படுத்தி ஆக வேணும். அந்த தவம் எல்லாம் கலைஞ்சு போய் கோபத்தோடு அப்படி திரும்பி பார்க்குறார். திட்டலாம், திட்ட முடியல. ஏன் திட்ட முடியல? ஏங்க திட்ட முடியல? ஏன் திட்ட முடியல? காளி படக போய் என்னென்ன திட்ட முடியும்? அப்பதான் யோசித்தார், ஓ, இதிலே ஒரு மனிதன் இருந்திருந்தால் நான் திட்டியிருப்பேன், ஒரு காளி படகினால் நான் திட்டவில்லை, என் கோபம் காணாமல் போய்விட்டது, எனக்கு மிக கோபம் வரும், என்னுடைய கோபம் காணாமல் போனதற்கு இந்த காளி படகு ஒரு காரணம். நல்லா கேட்டுக்கோங்க, என்னுடைய கோபம் காணாமல் போனதற்கு இந்த காளி படகு ஒரு காரணம் என்று முடிவு செய்தவர் நேராக வந்து மரத்தடியில் உட்கார்ந்தார், ஊருக்குள்ளே உட்கார்ந்தார், தவம் செய்தார். அதே போல மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு திரும்பவும் தொந்தரவு தந்தார்கள், பிரச்சனை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களை பார்க்கிற போதெல்லாம் சிரிப்பார். என்ன நினைத்து சிரிப்பார் என்றார்? காளி படகு என்று நினைத்து சிரிப்பார். என்ன நினைச்சு சிரிப்பார்? காளி படகு. இப்ப நீங்க அந்த மாதிரி நம்முடைய கோபம் வருகிற போது எதிரில் இருக்கிறவன் காளி படகுன்னு முடிவு பண்ணிட்டா கோபம் எங்கே வரும்? அப்படியான இதை அடக்குவதற்கு வருகின்ற ஞானம்தான், இந்த அறிவுதான், இந்த அறிவின் வளர்ச்சி தான் துணையாய் வந்து நிற்கும். இந்த அறிவின் முதிர்ச்சி தான் துணையாக வந்து நிற்கும்.